எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் கொற்றவாலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியவிருக்கின்றோம். கொற்றவாலீஸ்வரர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலாகும். இறைவன் இறைவி. இக்கோயிலில் இறைவன் கொற்றவாலீஸ்வரர், இறைவி திருநெல்லை அம்மன் ஆவர். பிரதோஷம், சிவராத்திரி உள்ளிட்ட பல விழாக்கள் நடைபெறுகின்றன. புராண கதை: சிவனின் பக்தரான சிவகுப்தன் சுதன்மை தம்பதியரின் வயலில் அறுவடைக்கு தயாரான காலகட்டத்தில் தனது மகளான அரதனவல்லியை காவலுக்கு அனுப்பினர். அங்கு செல்லாமல் மலர்ச்சோலைக்கு சென்றாள் அரதனவல்லி. அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு உணவு எடுத்து செல்லும்போது அப்போது இறைவியே மகள் வடிவில் காவல் காத்து கொண்டிருந்தார். சுதன்மை உணவை உண்டார். வீட்டிற்கு வந்த அரதனவல்லி தனக்கு பசியாக இருக்கிறதே என்று கூறவே இறைவியே மகள் வடிவில் வந்து உணவை உண்டதை உணர்ந்தார். ஆனால் இறைவிக்கு நெல்லை அம்மாள் என்று பெயர் உண்டு. மற்றொரு வரலாறு இக்கோயிலை பற்றி கூறுகிறார்கள். காளையார் கோயிலில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியர் ஆண்டு வந்தபோது இறைவனின் அருளால் ஓர் வாள் பெற்றிருந்தார். மன்னன் வேட்டைக்கு சென்றபோது சிவனின் திருவிளையாடல் ஆரம்பமானது. மாயமான் ஒன்றை கண்டு அதனை துரத்தி செல்லும்போது அவனிடம் இருந்த வாள் இறையருளால் மறைந்தது. இறைவனின் அருளால் ஓர் அந்தணனும் ஓர் புலியும் வர நேரிட்டது. அந்தணனின் உயிரை காக்க புலியிடம் போரிட்டு தன் உயிரை தர தயாரானான் மன்னன். புலியும் அந்தணனும் மறைந்தனர். அங்கு அருகே இறைவனின் லிங்க திருமேனியாக காட்சி தந்தார். அவரை மூலவராக வைத்து மன்னன் கோயில் எழுப்பினான். கொற்றவாளை வழங்கிய சிவன் என்ற நிலையில் மூலவர் கொற்றவாலீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். கோயிலின் அமைப்பு: கோயிலின் முன்புறத்தில் சதுர வடிவில் தெப்பம் உள்ளது. நடுவில் 16 தூண்களையுடைய நூறாலி மண்டபம் காணப்படுகிறது. கோயிலில் மண்டபத்தில் ஆடல் வல்லவரின் சிலை காணப்படுகிறது. வீணை சரஸ்வதி, சாரதாம்பிகை, ருத்ர தாண்டவ நடராஜர், மீனாட்சி கல்யாணம், ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி, மயில் மீது முருகர், வீரசேகர பாண்டியன் ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகிறது. வரலாறு: ஆதியில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் கால ஓட்டத்தில் சிதிலமடைந்துள்ளது. பின்னர் கோயிலுள் வேதாந்த மாடத்தை நிறுவிய கோயிலூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படும் முத்துராமலிங்கரால் இக்கோயில் கட்டப்பட்டது. எல்லோருக்கும் நன்றி.